16 வயது சிறுமி என்றும் பாராமல் காட்டுக்குள் அழைத்து சென்று அத்துமீறி போலீசில் சிக்கியிருக்கும் நபர்தான் இவன். சேலம் அழகாபுரத்தில் 16 வயது சிறுமி ஒருவர் சாலையோரம் மயங்கிய நிலையில் நுரை தள்ளியபடி கிடந்தார். மதுபானம் கலந்த குளிர்பான பாட்டிலோடு சிறுமி கிடந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்த அந்த 11ஆம் வகுப்பு மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் நபர் ஒருவர் பைக்கில் மாணவியை அழைத்து வந்து சாலையோரம் விட்டு சென்றது தெரியவர சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ராமன்குட்டை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவனை கைது செய்தது. கைதான கோவிந்தசாமி பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வரும் நிலையில் சிறுமி வார விடுமுறையின் போது குடும்ப வறுமையை சமாளிக்க பக்கத்து இரும்பு கடைக்கு வேலைக்கு சென்று வந்திருக்கிறார். வேலைக்கு சென்ற சிறுமியை அடிக்கடி நோட்டமிட்டு வந்த கோவிந்தசாமி ஆசையை தூண்டும் வகையில் பேச பருவத்தில் வில்லங்கம் அறியாமல் சிறுமியும் சலனப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவிந்தசாமிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் நிலையிலும் சிறுமியை தனது காம ஆசைக்கு பயன்படுத்த நினைத்ததாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக சிறுமியை தனியாக காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்ற கோவிந்தசாமி குளிர்பானத்தில் மதுபானம் கலந்து கொடுத்து குடிக்க வைத்திருக்கிறார். போதை தலைக்கேறி சிறுமி தன்னிலை மறந்த நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது சிறுமிக்கு திடீரென வலிப்பு வந்த நிலையில் பயந்து போன கோவிந்தசாமி பைக்கில் ஏற்றி வந்து சாலையோரம் இறக்கிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கோவிந்தசாமி மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.